அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகர். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. ஆமா, துவங்கிட்டோமா? துவங்கி எவ்வளவு நேரம்? ஒன்னும் சந்தேகம் இல்லையே, நல்லபடியா துவங்கிட்டான். துவங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை நல்லபடியா கொண்டு முடிக்கணும், அதுதான் பெருசு. எந்த விஷயத்தையும் எளிதா துவங்கப்படலாம், ஆனா முடிக்கிறதுக்கு எப்படி முடியுமோ, எங்க போய் முடியுமோ, என்னமா முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ, 4 பேர் வந்துருமோ, 4 பேர் வந்துருமாவா ஆடாம் பாக்க. ஆஹா, அப்படி மன குழப்பத்துல இருக்கான். அப்படி குழப்பம் இல்லாம நல்லபடியா முடியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். கூட்டமா அமோகமா இருக்கு. அதோட கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையா தெரியுது, காலெல்லாம் உள்ள இருக்கான். எடுத்து காட்ட சொல்லவா? இருக்கட்டும், காலையில பாத்துக்குவோம். இருக்கிற கூட்டம் இப்படியே விடிய வரைக்கும் இருந்து நாடகத்தை பார்க்கணும்னு எங்க ஆசை. ஆனா அந்த ஆசை நிறைவேறுமான்னு தான் தெரியல. கண்டிப்பா நிறைவேறும், அதுல என்ன சந்தேகம்? எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஆகாது. இப்ப இருக்கும் கூட்டம் 1 மணி 1:30 மணி மீறினா 2 மணி தாய்மார்கள்லாம் கிளீனா கிளம்பிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். யார் சொன்னது? அதோட இடம் பொட்டலா போகும். அது மத்த ஊர்ல, நம்ம ஊர் அப்படி இல்லைங்க. காலையில முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் முடியறது, கால மாத்துறது இருந்து பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கிறது இல்ல, அதான் உண்மை. நடக்காது. நடக்கும். நானா பாத்துக்க. எப்படி? நான் சொல்றதுதான் நடக்கும். தாய்மார்கள்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்களே, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. 1 மணிக்கு மேல பாரு, அம்புட்டும் பாயை சுருட்டிட்டு வீட்டுக்கு போகலன்னா என்ன ஏன்டா நாயனி? அப்படி 1 மணிக்கு அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா எங்க 4 பேர் சம்பளத்தையும் வாங்கிக்கோங்க. வெட்டியா சம்பளம் எல்லாம் போக போற, நீங்க தான் நடந்து போக போறீங்க. பாப்போம். அப்படி போகாம காலையில இருந்து நாடகத்தை பார்த்தா உள்ள இருக்க உங்க 5 பேர் சம்பளம், மைக் செட்டுக்கு மாப்பிள்ளைக்கு பேசின காசு மாப்பிள்ளை கொடுத்துருவேன். அந்த பத்தி எல்லா காசையும் எங்கள்கிட்ட கொடுத்துடணும். சரியா? ஆமா. இப்படி பந்தயம் நான் ஒத்துக்கிறேன், பந்தயத்துக்கு தயார். ஆத்தா தாய்மார்களே, உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களை நம்பித்தான் பந்தயம் கட்டியிருக்கேன். நான் மன்றத்துக்கு காலையில 2 மன்றத்துக்கு பணம் கட்டணும். அதனால நீங்க காலகாலத்தில் கிளம்புனீங்கன்னாத்தான் அவன்கிட்ட காசை நான் வாங்க முடியும். சின்னத்தா பெரியத்தா அக்கா அத்தாச்சி தயவு செய்து போயிடாதீங்க. நீங்க என்னங்க வெறும் 2 மன்றம், நான் 5 மன்றத்துக்கு கட்டணும். அடே அப்பா,
அதனால போயிடாதீங்க. அப்ப நீ 5 மன்றம் வாங்கிருக்கியா? நம்ம மன்றமே இப்ப மன்றம் இல்லைன்னா ஓடாது உள்ள இருக்கு போல. எதுக்கு இத்தனை மன்றம் இருக்குங்கிறியா? இந்த மன்றத்துல எடுக்குது, அந்த மன்றத்துல கட்டணும். எனக்கு அதுதான் குழப்பமா இருக்கு. தாய்மார்கள் இதுல ரொம்ப சௌரியமா வாங்குறாங்க, ஆனா தாய்மார்களுக்கு தான் அந்த பணம் கொடுக்குறாங்க. நம்மளை கூட்டு கொண்டு எனக்கு கையெழுத்து வாங்குறாங்க, என்ன தெரிய மாட்டேங்குது. கட்டலைன்னா நம்மளை கொண்டு எதுக்கு இருக்கு? ஆக நல்லபடியா இருந்து கூத்து பாருங்க. இதை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெள்ள தெளிவா எடுத்து சொல்ல போறேன். முதல்ல நான் நோட்டீஸ் வாசிக்க போறேன், அதுக்கப்புறமா நீங்க பொட்டி மிருதுங்க ஆல்ரவுண்ட்லாம் வாசிங்க. வாசிப்போமே. அந்த வேலை வேணாம் சுரேஷ், சேர்ந்து வாசிக்கிற வியாபாரமே வேண்டாம். எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த வசனம், கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடான்னு இருக்காரு. ஏன் அப்படி சொன்னாங்க? கூட்டு சேர்ந்து போனோம்னா நம்மளை குட்டிச்சவர் ஆக்கிடுவேன். அப்படியா? எப்பவும் தனியா போறது வர்றது நல்லது. எப்படி? நம்ம கூடயே வருவேன், நம்ம தான் கூட்டிட்டு போவோம், நம்ம காசுல தான் உட்காந்து ஒயின் ஷாப்ல நல்லா குடிப்பேன் மூக்கு முட்டை. நல்ல போதையானவனு நம்மளை மட்டையாக்கி கடையிலே போட்டுட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து அவன் ஆட்டா வச்சு வீட்டுக்கு போயிருவான். போகும்போது சும்மா போக மாட்டேன், என்ன பண்ணுவேன், நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டு போவேன். என்னன்னு? என்ன ஓம் புருஷன் ஓவரா போதையை போட்டு கடையிலேயே படுத்து கிடைக்கான். என்னமா இவர் நிதானமா இருக்க மாதிரி தேவையா? வாங்கி கொடுத்து வாங்கப்படுறதுக்கு நம்மளா ஒரு கோட்டரை வாங்கிட்டு போனோமா, வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டோமா, நிம்மதியை சாப்பிட்டு தூங்கணுமான்னு இருக்கணும், அதுதான் உத்தமா. அதனால நான் தனியாவே படிச்சுக்கிறேன். ஆனையூர் கிராமத்தில் இருந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த அரசரடி கருப்பு சுவாமி வண்ண மின்னொலி கலையரங்கத்திலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பை வகித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை பி மூர்த்தி BA MLA அவர்கள், பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர், முன்னிலை பொறுப்பை வகித்திருக்கின்ற ஆனையூர் கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம கமிட்டியாளர்கள் முன்னிலையிலே இங்க நடைபெறுகிற நாடகம் வள்ளி திருமண நாடகம். அது விமர்சையாக இங்க நடைபெறுகிறது. இந்த வள்ளி திருமண நாடகம் எதற்காக இங்க வைக்கணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள். எதுக்காக வள்ளி திருமண நாடகம் ஊர் ஊருக்கு வைக்கிறாங்க? இப்ப நாடகங்கள்ல எத்தனையோ நாடகம் இருக்கு. சங்கரதாஸ் சுவாமி எழுதின நாடகத்துல வள்ளி திருமணம் மட்டுமா, பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி, ஹரிச்சந்திரா, பாமா விஜயன், பக்த மார்க்கண்டையன், பக்த பிரகலாதன், சதி லீலாவதி, சதி அனுசியா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, மகமாயி, அருளானந்தர், ஞானச்சந்திரன், இதெல்லாம் சங்கரதாஸ் சாமி எழுதல. சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயெல்லாம் நம்மால் டுபாக்கூர் வேலை பார்த்தது. இது சங்கரதாஸ் சாமி எழுதல, சுவாமிகள் எழுதிய நாடகம். இதுதான் ஆதாரப்பூர்வமான நாடகம். இந்த நாடகத்துல வள்ளி திருமணத்தை மாத்திரம் அதிகமா ஊர் ஊருக்கு வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்னங்க காரணம்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதனால என்ன நன்மை அப்படின்னா, இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்திலிருந்து மாலை மாத்திர காட்சி வரைக்கும் யார் உட்கார்ந்து பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அப்புறம் கிடைக்கல போகலன்னு என்னை வந்து கேட்கக்கூடாது. முன்னோர்கள் சொன்னாங்க, அதை நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்லுவேன், செவ்வாய் தோஷம் இருந்தா அது நீங்கிரும்பாங்க. அதெல்லாம் பிராடு, பொய். என்ன அப்படி சொல்றீங்க? யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த தோஷமும் நம்மளை விட்டு நீங்க போறதே கிடையாது. எப்ப பிறக்கும் போது எழுதி அனுப்பிச்சாங்களோ அது சாக வரைக்கும் இருந்துதான் தீரும்.
இதுல எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கும்பாபிஷேகம் பண்ணாலும் நம்ம பாவம் நம்மளை விட்டு தீராது. முதல்ல செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சாதகக்காரர்களும் ஜோசியம் பார்க்கறாங்களும் நம்மள டுபாக்கூர் வேலை பார்த்து காசை கொடுக்கறதுக்கு பண்ண வேலை. எப்படி சொல்றிய? செவ்வாய்ங்கிறது அங்காரகன். அவன் எவனுக்கு ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கோ அவனுக்கு தான் சொத்து ஒத்து சேரும். ப்ராப்பர்ட்டி சேரணும்னா செவ்வாய் வலுவா இருக்கணும். ஏத தோஷம்னு சொன்னா தெரியுமா? 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை போய் வீட்டுல பிரட்டி பாருங்க, தெரியும். கட்டம் போட்டிருப்பாங்க. இந்த கட்டத்துல லானான்னு ஒரு எழுத்து இருக்கும், அதான் லக்னம். லக்னத்துல இருந்து எண்ணி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு. இதுல தோஷம் இல்லை, இட்லியும் இல்லை, ஒரு கழுதியும் இல்லை. இதுக்கு போட்டுக்கிட்டு எதுக்கு வம்பா குழப்பணும்? அதனால தைரியமா இருங்க, எந்த தோஷமும் நம்மளை பிடிக்காது. ஒண்ணும் நாடகம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? எதுக்குன்னா முருகனுக்கு ஊருக்காரர்களுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நாடகக்காரனுக்கும் முருகனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. ஓஹோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கிய? அது பொண்ணு இனிமேல் தான் கொடுப்பான். அப்புறம் எப்படி சம்பந்தம்? இயற்கையாவே நாடகக்காரனுக்கும் முருகனுக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்திற்கு உசுரப்புறம் படைச்சது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பர்மா. பர்மாவா? பிரம்மா. பிரம்மா என்னடா பர்மா? கர்நாடகா. பிரம்மா. 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 எல்லாத்தையும் படைச்சது பிரம்மா தான். ஆனா நாடகக்காரனை படைச்சது முருகன். அவர் எப்பங்க படைச்சாரு? படைக்கிற வேலையை முருகன் எப்ப பார்த்தான்? குழப்பமா இருக்குல்ல? அதுக்கு விளக்கம் இப்ப சொல்றேன். எப்ப நடந்துச்சுன்னா அந்த கதை, பிரம்மாவுக்கும் முருகனுக்கும் ஒரு சண்டை. இங்க மாட்டுத்தாவணி இல்லையா? அட இல்லையா, மாட்டுத்தாவணி இல்லை, பெரியார்லையும் இல்லை. வாய் சண்டை தான், கை சண்டை இல்லை. பிரம்மா அங்கிட்ட இருந்து வர்றாப்புல, முருகன் எங்கிட்ட இருந்து போறாப்புல. போகும்போது முருகன் பிரம்மா பார்த்து, ஓய் பிரம்மா, நீ தானே படைக்கிற, எதை அடிப்படையா வச்சு படிக்கிற கேட்டுவிட்டேன். அடிப்படைனா என்னடான்னா, இப்ப ஆத்தாமாரில் கேட்டா தெரியும். ரசம் வைக்கணும், அதுக்கு என்னென்ன வேணும்? தண்ணி வேணும், புளி வேணும், தக்காளி வேணும், சீரகம் வேணும், கொத்தமல்லி வேணும், இதெல்லாம் வேணும்ல. இதெல்லாம் இருந்தா தானே ரசம் வைக்கலாம். இதுதான் அடிப்படை. அது மாதிரி உசுர படைக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன் முருகன். பிரம்மாவுக்கு தெரியும். ஆனா ஒரு குழப்பம், வீட்டுல ஒரு பிரச்சனை. அது சரஸ்வதியை கூப்பிட்டுருப்பாப்புல இருக்கு. அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லியிருக்க முடியாது. எங்க கூப்பிட்டாரு? ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்துல. அந்த டென்ஷன்ல இருந்திருக்காப்புல. அப்படியே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அது வந்து முருகா அப்படின்னு இருக்கான். ஏய், உனக்கே தெரியல நீ என்ன மைத்துக்கு படைக்கிற அப்படின்னு மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி பிரம்மாவை தூக்கி ஜெயில போட்டாப்புல முருகன். வேலூர் ஜெயிலா சென்ட்ரலா? நம்ம மதுரை ஜெயில தான். யாருக்கா தெரியுமா? நான் சொல்றது புராணம், உண்மையில் பொய் இல்லை. மதுரையில திருப்பரங்குன்றத்துல கந்த வெற்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியிருக்கார். அதைத்தான் நான் சொல்ற ஸ்டைல் வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர மேட்ரு ஒண்ணுதான். இப்ப பிரம்மா உள்ள இருக்காப்புல, ஜாமீன்ல வரல. இப்ப படைக்கிற வேலை சும்மா கிடக்கு. அது யார் பாக்குறது? அப்பதான் முருகன் பார்த்தேன், இன்னொருத்தனை இந்த வேலைக்கு போடுறதுக்கு நம்மளே இந்த வேலையை பார்த்து போடும்டா அப்படின்னு படைக்க ஆரம்பிச்சான். என்னென்ன படைச்சான்னு தெரியுமா முருகன்? என்னென்ன? காய்கறிகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது மூணையும் படைச்சது முருகன். அவர் தான் படைச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மற்ற காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா விளைஞ்சு அதனுடைய கனம் தாங்காம பூமியை நோக்கி இப்படி தொங்கும். ஆனா வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் மூணும் நட்டமாவே நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் என்ன காரணம்? முருகன் படைச்சது. டிபார்ட்மெண்ட் பால்ட்டு, வேலை தெரியாம செஞ்சதோட விளைவு பூரா நட்டமாவே நிக்குது. இது மட்டும் இல்ல, பறவை இனங்கள்ல எல்லாமே முட்டையிட்டு குஞ்சு தான் பொரிக்கும். ஆமா, முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி ஓட்டு பால் கொடுக்கும். அது என்ன பறவை? அதான் வவ்வாலு. வாயிலே தின்னு வாயிலே கக்கும், தலைகளாவே தொங்கும். என்ன காரணம்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் பால்ட், வேலை தெரியாம செய்யலன்னு விளைவு. அதுபோல பழங்கள் எல்லாத்துக்குமே கொட்டை உள்ளதான் இருக்கும். முருகன் படைச்ச பழத்துக்கு கொட்டை வெளியில இருக்கும். அது என்ன பழம்? அதான் முந்திரி பழம். ஏன்? என்ன காரணம்? முருகன் படைச்சது டிபார்ட்மெண்ட் பால்ட், வேலை தெரியாம செய்யலன்னு விளைவு. அதுபோல நாடகக்காரனையும் முருகன் படைச்சான்னு சொன்னனே ஏன்? எப்படி? நீங்க பூரா பகல்ல உழைச்சு வேலை பார்த்து சம்பாரிச்சு ராத்திரியில பொண்டாட்டி உள்ளையோட நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வருவீங்க. நாங்க ராத்திரி முழுக்க அப்படி நாயா கத்திவிட்டு காலையில பொண்டாட்டி எங்க இருக்கு புள்ள எங்க இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை பொழந்து தூங்குவோம். சாயந்தரம் நாங்க பேக்க தூக்கிட்டு நாடகத்துக்கு வருவோம். பிள்ளைங்க பேக்க தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. என்ன படிக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. காரணம் ஏன்? என்ன? முருகன் படைச்சது. நம்ம தான் தூங்கலைன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளைகளும் தூங்க மாட்டேங்குது, வீட்டில் ஒன்றும் பண்ண முடியல. உன் கஷ்டம் உனக்கு, நான் என்ன செய்ய? பேசாம நாடகத்துக்கு வரையில கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களும் பகல தூங்கிடுவாங்க, உன் வேலையை பார்த்துக்கலாம்.
நல்ல யோசனை. இப்ப தெரியுதா முருகனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு? இந்த வள்ளிதரோட நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மருமகள் தென்னக வேடுகளுக்கு வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தம் அளிக்க காத்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இங்கு வள்ளியாக எடுத்துக்கொள்ள எல்லாம் நிகழ்க்க காத்திருக்கின்றார் கோயிலிசை கோகலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக அடிக்க காத்துள்ளார்கள். சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக வள்ளிக்கு முருகனுக்கு எப்படியாவது திருமணம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொண்டு வர காத்திருக்கின்றார் சொல்லெடுக்கு வீரர் உரையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டியை சார்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கு நாடகம் அடிக்க காத்திருக்கின்றார்கள். சரக்கு படுத்துற பாடு 60,000 70,000 செலவு பண்ணி நாடகம் வச்சு 145 ரூபாயில சொல்லியை முடிச்சு போடுவாங்க. இவ்வளோ இருக்கு. என்ன செய்யறது? காலம் அப்படி போகுது. இருக்கட்டும், நம்மள அதோட அனுசரித்து ஓட கற்றுக்கணும். அதான் வள்ளுவர் பெருந்தகை அழகா சொன்னான் இல்லையா? ஊரோட ஒத்து போகணும்டான்னா கோமணம் கட்டாதவன் ஊரில் கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன்னா. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் ஆளுக்கு ஒரு ஆப்பை போட்டிருந்தோம்னா நாடகம் மோகமா இருக்கான். ஏங்க ஒரு ராத்திரிக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, வருஷம் பூரா கூட இருந்து குடும்பம் நடத்துறாள் என்ன பாடுபடுவாங்க? பழகி போயிரும்ல. கருவாட்டு கடையில் இருக்கவனுக்கு கருவாட்டு வாடை தெரியாது, பூக்கடைக்காரனுக்கு தான் கருவாடை வீசும். அது கருவாட்டு கடையில் தானே குடியிருக்கு, அதனால அதை பற்றி தெரியாது. மேலும் இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்க வந்திருக்கின்றார்கள். இன்னிசை வேந்தர்கள் 6 மணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு தம்பி பேரானூர் சுரேஷ்குமார் அவர்கள் 6 மணி மணிப்பின் பாடல். கை விரலில் பிறந்தது குரலில் வளர்ந்தது இதயம் முழுதும் குளிர்ந்து இதயம் மலையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என்னாசைகள் நிறைவேன் நாள் வந்தது என்னாசைகள் நிறைவேன் நாள் வந்தது கை விரலில் பிறந்தது நாதம் என் குரலில் வளர்ந்தது பலே பலே அருமையான படம். நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. ஆமா என்ன ஏங்க என்னமோ எல்லாரும் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் பார்க்கத்தாயே வந்திருக்காங்க அப்படின்னு கரகாட்டமா பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி ஒரு கை தட்டி ஒரு ஆரவாரமா ஒரு உற்சாகமா இருக்கணும். இனிமேல் தட்டுவாங்க அவங்களுக்கு. நம்ம ஆளுகளுக்கு ஸ்டார்டிங் டபுள் தான், ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் மெய் மறந்து உட்காந்துட்டாங்க. இப்போ தட்டுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். மிகச் சிறப்பான பாடல்
அழகாக சேர்த்திருக்கின்றார். அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி. தாளவாத்திய வித்தகர் அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள். மிருதங்கமா டோலக்கன் தபேலா தொப்பி. நொறுக்கி அள்ளிவிட்டானே என் மையன். ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு தட்டுறாங்க. உண்மையிலே என் மையன் மிருதங்கத்துல ஒரு விருந்த ஒரு நுணுக்கமான ஆள். எப்படி அவன் இருக்க திறமை வேற யார்கிட்ட இருக்காது. அவ்வளவு டேலண்டான வாத்தியம். சொல்லு சுத்தம் ஸ்பீடு பாராட்டணுங்க. சொல்லு சுத்தம் பரபரப்பு பர்றங்க உண்மையில பாராட்டணும். ஆமா இவர் யாரு? என் மையன் தான். யாரு? ரெண்டாம் தரத்து பிள்ளையா? என் மையன் கல்யாணம் எனக்கு ஆகல. அதுக்குள்ள எங்கடா மையன்? அப்புறம் எங்க அண்ணன் மையன்
உங்க அண்ணன் வேணும் சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறது? வேணா சாதகத்தை எடுத்துட்டு சொல்லுவா இல்ல சொல்லுங்க. இப்ப உங்கள்ட்ட உள்ள திறமையில பாதியாச்சும் அவர்கிட்ட இருக்கணும்னா முக்காவாசி இருக்கு. எல்லாம் தான் காரணம். முன்னாடி வச்சு வாசிப்பா நாங்க பாத்துருக்கோம். உங்க மயன்னு சொல்றீங்கல்ல, எங்க பின்னாடி வச்சு வாசிக்க சொல்லுங்க. 4 பக்கம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். நான் மயனே அப்பா சொல்லி கொடுத்தல அன்னைக்கு எங்க சின்ன தலை பின்னாடி வச்சு அடிச்சல கலப்புடா அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி. இப்ப தட்டணும் கைய, தட்டுங்க கைய. எப்படியா மையன் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஒத்துக்கிறியா? தொங்க விட்டு அடிக்க சொல்லவா? தலைகளா தொங்க விட்டு அடிக்க சொல்லவா? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்பதான் ஆச்சு, ஒரு மாசம் கூட ஆகல. அப்புறம் இப்படி வாய்ச்சா அப்புறம் கல்யாணம் ஆகாம என்ன ஒண்ணு? அடி வலுவான அடி. அதெல்லாம் சரி, அருமையான வாசிப்பு, ரொம்ப சந்தோஷம். நீங்க வாசிக்கிறீங்களா, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் நாதஸ். ஓ, இதுதான் இந்த நாதஸ்வரம்ங்கிறது. நாதஸ்வரம்ல அது லென்த்தா இருக்கும், பெரிய குலா. இது நாதஸ். ஓஹோ, ஏன் இப்படி சுருங்கி போய் கிடக்கு? என்ன பண்றது, சுருங்கி தொலைஞ்சிருச்சு. என்ன நல்லா நீளமா இருந்தது ஒரு காலத்துல. ஆளாளுக்கு வாய் வச்சாங்கன்னா அப்புறம் சுருங்காம என்ன செய்யும்? அப்படியா? இப்படி ஊதுறானே இந்த பையன் வாய் வச்சு கந்திஷ்டி வட்டு இப்படி சுருங்கிருச்சு. வாய் வச்சா சுருங்கி போயிருமா? ஏன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கியா? கொல்ல போறேன். அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுறணும். சோறு திங்கிற வாயில என்ன வேலை பார்த்து? சரஸ்வதி குடியிருக்காடா அந்த நாக்கில். பிரம்மன் சண்டைக்கு வருவானா இல்லையா? பல பிரச்சனைகள் இருக்கு. மிக சிறப்பு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் என் அன்பு மகனுக்கு. அதோடு இங்கே ஆல்ரவுண்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு சகோதரன், பெங்களூரை சார்ந்த, பெங்களூர்ல இருந்து வருவாங்க நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு. பெங்களூர்ல இருந்து வரப்போகத்தான் சரியா இருக்கான். இது பெங்களூர், புரியுதா? காரைக்குடி பக்கம். பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டர் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கின்றார். செல்போன் இல்லாத ஒரு மனிதன், புரியல பேசுறவங்க செல்லு அட அலோ அலோன்னு அது இல்லாத ஒரு மனிதன், அதுக்கெல்லாம் நீ வாய்ப்பில்லை ராஜா. எப்படி சொல்றியா? செல்போன் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நீ யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா இனிமேல் புள்ள பிறக்கும் போது கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி செல்லோட தான் புள்ள பிறக்கும். எப்படி சொல்றியா? ஆமா, அப்பன் செய்யும் போதே சொல்லித்தான் செய்வேன். நோக்கியா நோக்கியாவோட பிறக்கும். ஓப்போ நானா ஓப்போவோட பிறக்கும். விவோவோட பிறக்கும். அப்ப எல்லாருக்கிட்டையுமே இப்ப செல்லு இருக்குங்கறியா? ரொம்ப காஸ்ட்லியான வீட்டுல தான் ஆப்பிள்னு செய்வாங்க. அப்பதான் ஆப்பிள் போன் வரும். இப்ப எல்லாருக்கிட்டையுமே செல்லு இருக்குன்னு சொல்றீங்களா? அதான் தவறு. இவ்வளவு பேர் நாடகம் பாக்குறாங்க இருக்காங்க. இதுல செல்லு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? இல்லைங்கிறேன், இருக்காங்கிறேன். நீ வேணா நிரூபிச்சு. செல்போன் இல்லாதவங்கள பூரா கையை தூக்க சொல்லவா? சொல்லு. தயவு செய்து செல்போன் இல்லாதவங்கள கையை தூக்குங்க. இந்த 2-3 கம்பெனி தொலைச்ச கம்பெனி போல இருக்கு செல்ல. மெஜாரிட்டி என்னத்தா செல்லு இல்லையா தாயி? நீங்க அரை டிக்கெட் உங்களுக்கு இப்ப கணக்குல வராது. முழு டிக்கெட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கு. உள்ளபடியா மெஜாரிட்டி நமக்கு தான். மெஜாரிட்டி ஏன் பக்கம் தான். உண்மைதாங்க. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டு முருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? கடுப்பாயிருவேன். செல்போன் வாழ்க்கை சீரழிக்குதுங்கிற உனக்கு அவ்வளவு கேலியா இருக்கா? அப்படின்னா உன் செல்ல கொண்டு கம்மாய்க்குள்ள ஓட்டு பாப்பா. 22,000. அப்ப அவங்களாம் 1,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஒன்னு சொல்றேன், செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு மருந்து குடிச்சு செத்துருவேன் நம்மால். எப்படி சொல்றிய? 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா பதறேன் கடந்து. ஐயோ மண்டையை போட்டுரும் போல இருக்குன்னு மைக் செட் காட்ட காலில் விழுந்து கும்பிடுறேன். ஐயா 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறையா? அட 1 பாயிண்ட் ஏறினா போதுமையா? அட 9:40க்கு அவள் ஃபோன் பண்ணுவா. ஐயா ஐயோ எடுக்கல, என்ன அவசாரிப்பலை எவ கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாளே. நான் என்ன செய்வேன்? கெஞ்சிறான். ஓட்ட கண்ட இடமெல்லாம் சார்ஜரை மாட்டுறேன். முந்தா நல்லா மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு மூச்சு நின்றுச்சு. ஐயோ ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முழிச்சு பார்த்தா என் மூக்குல உணர்ந்து ஒருத்தன் சார்ஜரை மாட்டி. மூக்குல மாட்டினாரு. இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு வெறியா?
நல்ல வேளை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிறேன்னா மூச்சு திணறி போய் சேர வேண்டியது. கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தான். அதை நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு செல்போன்னால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். நல்லதா இருந்தா நாங்க எடுத்துக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த மீனிங் த சம்சாரி? சம்சாரினா என்னன்னு கேக்குறேன். சம்சாரினா யாருன்னு கேக்குறேன். வெயில்ல நின்னு உழைச்சு அந்த உழைப்புல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு நம்மள 10 பேரை கூட்டியாந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே உழைக்கு வர்க்கம் உட்கார்ந்துருக்காங்களே முதலாளிமார்கள். இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி தான். நன்றி நன்றி. நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துது வாரு. அது என்னங்க உங்களுக்கு 12 மாசமும் வேர்க்குது? ஏசி ரூம்ல படுத்தாலும் வேர்க்குது. யாரோட படுத்திருந்தியா? நமக்கு தேவையில்லை. அரோஹரா அரோகரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. அட போயா. அட என்னங்க பாட. சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கையில திருவோடு வச்சு கோயில் வாசல உட்கார்ந்தான்னா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போக போறான். ஆமா. அவன் செல்லு வாங்கிட்டு சிஎம் டே பேச போறான். ஆமா. சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியார சொல்றியா? நோ சூடு நோ சோரணை. வந்தாண்டா தனி நாடு வாங்கியிருக்கான். நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. உண்மைதாங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அத்தா கேட்டுக்கிறங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? துரைராஜ், என்ன தேவையில்லாத படம்னா அது என்ன? மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா, என்ன படம்? புரியுற மாதிரி பாடுறேன். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? மிஸ்டர் துரைராஜ், என்னங்க இந்த உலகத்துக்கு ஏதோ நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அதை மறைக்கிறீங்க? இல்லையே. அது என்ன ஆபாசம்னா முதல்ல என்ன எனக்கு தெரியல. ஒரு ஆணோ பெண்ணோ அம்மனமா நிர்வாணமா இருந்தா அதுக்கு பேர் தாங்க ஆபாசம். ஓ, இதுதான் ஆபாசமா? அம்மனை கட்டையா இருந்தா அது ஆபாசம். நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு பிறந்தியா? அம்மனை மாதிரி தான் பிறந்தோம். அப்புறம் என்னடா அது ஆபாசம்? பிறக்கையில அப்படித்தானே பிறந்தோம். அப்ப மட்டும் தூக்கி கொஞ்சம் நாங்க கொஞ்சம் பெருசாகிட்டா ஆபாசமா? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, நான் பார்க்கின்ற பார்வையிலே தான் இருக்கிறது. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். தன் தாயிடம் இருப்பதுதான், தன் மனைவியிடம் இருப்பதுதான், தன் தங்கையிடம் இருப்பதுதான் ஒன்றுதான் என்று நாம் நினைத்தால் அங்க கெட்ட எண்ணம் வராது. சபாஸ். தெரிஞ்சுக்கணும். பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. உண்மைதாங்க. அதே சமயம் கையெடுத்து கும்பிடுறது பெண்ணுதான், கையை தட்டி கூப்பிடுறது பெண்ணுதான். எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து, எதை மூடணுமோ அதை மூடணும், எதை திறக்கணுமோ யார்கிட்ட திறக்கணுமோ அங்க திறக்கணும். அதுதான் முக்கியம். எனக்கு தான் தெரியல, நான் தவறா பாடுறேன், நீங்க சரியா பாடுங்க. சொல்லி காட்டுறேன், இன்னும் தெரிஞ்சுக்க. அம்மா மந்தையம்மா, ஆத்தா தாயே, என் நாவிலே குடியிருந்து நல்ல வார்த்தை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா சொல்லி. கருமம் கருமம், இதுல மந்தையம்மனை வேற கூப்பிட்டுக்கிறியா? என்ன கருமம்னா நீ வேணா பாடு, நான் பாடவா? மொட்டை குள், அதுக்கு நான் சொன்னது எவ்வளவோ பரவாயில்லடா. அந்த இதுவா நாகரீகம் படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா சொல்லி. இதுவா நாகரீகம் செத்தவன் செல்லுதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னென்ன அண்ணன் உங்கால் தண்ணிய போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை பொழந்து கிடக்கேன்.
ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு உன செல்ல வாங்கலாம். அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா நெளிஞ்சு உன பைக்கை வாங்கி போடலாம். அடிபட்ட வண்டியை வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் கண்டுக்க மாட்டான் பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ என்னடி? என்னங்க? நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வைடி. சேலையை அவுத்துக்கிட்டு இருக்கியா? அடி செவிட்டு சிரிக்கி. நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் வச்சு தோலடி. கேக்குதா இல்லையா? மூலியவி செவிட்டு முண்டா பயலுகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? பணம் கொண்டு வருவியா? அடியே வந்தனா பாத்துக்க. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஹலோ ஆம்பளை வெளியில போனா 1000 வேலை இருக்கும் உன்னை ஓயாம போன் பண்ணாதேன்னு வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தேன். காம்புல காயமா இருக்கா? காம்புல காயமா இருக்கா? அடி செவிட்டு சிரிக்கி வந்தனா ஏறி குறவளையில என்ன இளவு சொல்ற? வெய் முதல் இப்ப பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா செல்லா என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நான் எத்தனை தரம் தான் வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணாதான் அன்னைக்கு ஊருக்கு அனுப்பிச்சிடுவேன்ல. போன் பண்ணாதான் உன் நம்பர் பிஸினே வருதே செல்லாம். மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயா அதுவுமா? நீங்க நல்ல 21000 ரூபாய்க்கு என்னோட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டம் வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறா. பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவி நெத்தி நிறைய ஊதி பூசி பட்டையிட்டு ஒரு கட்டிங்க போட்டு லூசு மூதேவி கட்டிங் போட்டா வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் வேலைக்கு செல்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. உண்மைதான். இப்ப பூரா குக்கர் வைக்கிற சோறா போச்சு. நீராகாரத்துக்கு வழி இல்ல. எந்திரிச்சோடனா ஏன் கட்டிங் போடுறோம்? ஏன் போடுறாங்க? அப்பதான் அந்த கையால ஆட்டம் நிக்க முடியும். மொத்தமா ஒரு நாளைக்கு நின்று அப்புறம் நாக்காலையில தூக்கி வச்சு கட்டிடுவாங்க. சம்பாதிக்கிற காசை ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டிக்கிட்டு தான் கொடுக்கணும். நம்மால அங்க கொடுக்க மாட்டேன். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காய்ச்சி ஏற்றி விட்டுருவோம். இங்க வீட்டுல சூப்பரா இருக்கும். கேட்டுக்க சோதி மாமா. எங்கோ நீர் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆறீங்க? காதலை கொச்சப்படுத்தினா நாம் டென்ஷன் ஆயிடுவேன். காதல் என்பது ஒரு உயிர் மூச்சு. ஆமா. காதல் என்பது ஒரு இருதய துடிப்பு. ஆமா. காதல் இல்லையே சாதல்னா. ஆமா. உங்ககிட்ட போய் காதலை பத்தி பேசுறேன் பாரு. உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? காதல் புனிதமானதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கியா? நீயுமா காதல் பண்ணிருக்க? ஆமா 35-40 காதல் பண்ணிருக்கேன். ஏய் லூசு. காதல் புனிதமானது. உனக்கு விளக்கமான பிஞ்சு 35-40 காதல் பண்ணுவானா? காதல் புனிதமானதான். முகர கட்டை பாரு. கல்யாணம் பண்ணியா? 4 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. அட நாமருதாப்பல 4 பொண்டாட்டியா காதல் புனிதமா? சரி பிள்ளை விட்டு முத புருஷனுக்கு 2 பயல்கள் ஒரு பொண்ணும், அடுத்த புருஷனுக்கு ஒரு பையன் மட்டும். காதல் புனிதமானது. இந்த பொண்டாட்டிலாம் உன் கூட இருக்கா? இல்ல 3 பொன்போல வந்து அவங்க புருஷன் கூட இருக்கு, 1 என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. இந்த வார்த்தை சொன்னா வாயை கிழிச்சே விடுவனே. ஏங்க காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை. தேவையாடாது கண்டிப்பாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யார் வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம்ம பொண்டாட்டியும் விளக்க மாத்த எடுத்து வீதியா விரட்டி விளக்க. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? நல்ல ஒரு காதல் பண்ணா அது எப்படி இருக்கும்? கள்ள காதல் பண்ணா எப்படி இருக்கும்? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்னு போயிட்டு வாங்கன்னா அது நல்ல காதல். ஓ. அதே வீட்டுக்காரர் வேலைக்கு போனக்கு அப்புறம் வாசப்படியில நின்று வீட்டுக்காரர் வேலைக்கு போயில நின்று சொன்னா அது நல்ல காதல். போயிட்டு வாங்கன்னு அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ள காதல். மகாபிரபு உலகத்தையே ஒரு வாரத்தில் அடக்கிட்டானே. கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம்,
போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ளக்காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சான்னு தெரியலையே. கள்ளக்காதலுக்கு காரணமே எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன தெரியணும்? இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்ட இது நொட்ட. இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே, அது வேணுமா வேணாமா? இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருக்காரு. டவுனுக்குள்ள அக்கா இங்க இருக்காங்க. வீட்டுல இருந்து அண்ணனுக்கு போன் பண்ணுவாங்க. ஏங்க எங்க இருக்கீங்க? ஏண்டி டவுனுக்கு வந்திருக்கேன்னா என்ன காலையில சாப்பிடாம போயிட்டியா? வேடி போன வேடி நொய்யு நொய்யுன்னு போன் மயிர் பண்ணி. கோவப்படாதியா? என்ன கோவப்படாது? வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு தொலைகிறேன். ஏன் இப்படி கோவப்படுறிய? வரையில வயலுக்கு உரமுட கிழிக்கிறது தெரியும். வீட்டுல இருக்கும்போது எதுவும் பேசுறதுல, வெளியில போனதுக்கு அப்புறம் போன போட்டு வெடுக்க வெடுக்கனே பேசுறாங்க. எவ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் வந்தனா குறவளை மேய்ச்சிடுவேன். சரி சரி கோவப்படாம. ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமைக்கிற மாதிரி 2 கிலோ கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா உங்களை பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன் கோத்தால கொப்பன வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியோ? கறி எடுக்காம வந்துட்டியன்னா கறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னிக் பண்றாவா? ஏங்க நம்ம பையன் கடைசி போயிருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா அப்புறம் சொல்ல மாட்டேன். சரி அவனுக்கு என்னடி? அவனுக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிக்காம மயிரை புடுங்குமா? தண்ணிக்குள்ளேயே ஆடுறேன். அவனை கண்டிக்க எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டுவிய. நானும் எவ்வளவு கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரியே இவனும் திருந்தேன். அத சொல்லு. திருந்த மாட்டேங்கிறான். நோலி மலையாக்கள் நான் தாண்டி அவங்க அப்பையும் போட்டேன். பூணு திருக்க போதுங்க என்ன வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. சரி சரி வாங்கிட்டு வரேன். அடியே என்னங்க துரையம்மா சொல்லுங்க. அரியம்மா எங்க இருக்கவ? கிச்சன்லயா பாத்ரூம்லயா? கிச்சன்ல இருக்கங்க. என்ன தண்ணி சத்தம் கேக்குது? சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சமைச்சுக்கிட்டு இருக்கங்க. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று புதுசா வந்திருக்கான் 150 ரூபாய்க்கு. நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டிருக்கு. ஒன்று வாங்கிக்கிறவா? இந்தாருங்க. காசை கரியாக்காதியா? ஏன் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாத்தான் போகுது. ஹலோ மாமனார் மாமியா வந்திருக்காங்க. மாத்திரை வாங்குறீங்களா? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது என்னத்துக்கு செல்லத்துக்கிட்டு கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க. சீம கருவில உட்காந்து என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஓ ஏதோ அடமானம் வைக்கிற பத்தி பேசுவாங்க. ஆமா ஊருக்குள்ள கடையில சீம கருவிலாம் இருக்கு. எதுலயோ வைக்க திட்டம் போடுறாங்க. அதுல அளவோடு பேசினாலும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. ஏற்படும் தீமைகளை எடுத்து சொன்ன துரைராஜுக்கு வாழ்த்துக்கள். ஆனா பேச்சுக்கு வேணா செல்போன் வேண்டாம்னு சொல்லாமே தவிர நம்ம எல்லாரும் அதை பயன்படுத்தி பழகிட்டோம். வேற வழி இல்லை. ஆனால் அதை கொஞ்சம் அளவோடு பயன்படுத்துனீங்கன்னா நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெட் மாஸ்டர் அம்மா, நம்ம தலைமை ஆசிரியை, பரீட்சை முடிஞ்சு பரீட்சை பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு கட்டுரை எழுத சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்காங்க. கடவுள் நேரில் வந்தால் நீ என்ன கேட்பாய், கட்டுரை வரைக அப்படின்னு கொடுத்துருக்கு. அதில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கா, கடவுள் நேரில் வந்தால் நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், அடுத்த பிறவின் இருந்தா என்னை செல்போனா படைச்சிரு ஆண்டவான்னு கேட்பேன்னு எழுதியிருக்கா. ஏன் காரணம் கீழே எழுதியிருக்கா, எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு நிமிஷம் கூட தூக்கி கொஞ்சறதும் இல்லை, முத்தம் கொடுக்கறதும் இல்லை, என்னோட பேசுறதும் இல்லை, எந்த நேரமும் செல்போனும் கையுமாத்தான் திடுறாங்க. ஒருவேளை அடுத்த பிறவியில் நான் செல்லா பிறந்துட்டா எங்கள் அம்மா அப்பா கையிலேயே நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்றேன்னு எழுதியிருந்தால இந்த டீச்சர் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு அப்படி அழுதுட்டு இருக்கலாம். அவங்க வீட்டுக்கார் அவர் ஹெட் மாஸ்டர் தான். அவர் என்னம்மா அழுகிறேன்னாரு. இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு எழுதியிருக்கா, பிறவியில் செல்போனா நீ படைக்கணும்னு ஆண்டவன்கிட்ட கேட்பேன்னு எழுதியிருக்கானோன்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு. யார் அவங்க ஆத்தாப்பேன், அட்ரஸ் பாரு, முதல்ல நாம் போய் கண்டிச்சு தூரம் சட்டையை தூக்கி மாட்டிட்டார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, எழுதுனது வேற யாரும் இல்லைங்க நம்ம பொண்ணு தான் எழுதியிருக்கா அப்படின்னு. அப்போ ஹெட் மாஸ்டர் வீட்டிலே இந்த லட்சணம்னா சாதாரண குடும்பத்தில் எப்படி இருக்கும்? அதனால் தயவு செய்து செல்போன் என்பது ஒரு கருவி, அவ்வளோதானே தவிர அதுவே உயிராக நினச்சிருக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, செல்போன் வந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பத்துக்குள்ளே புருஷன் முண்டாட்டி அண்ணன் தம்பி ஆத்தா அப்பே மகன் ஒன்றா கலந்து பேசி கொள்ள நாள் ஆச்சு. ஆளுக்கு ஒரு ரூம்பில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கானே தவிர மனம் விட்டு பேசுறதுக்கு நேரம் இல்லை. செல்போனில் செலவிடும் நேரத்தை உங்கள் மனைவி மக்களிடம் செலவிடுங்கள், குடும்ப அமோகமாக இருக்கும் என்று அழகாக சொல்லி இந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தியை தொடர்ந்து தாளம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் லய சக்கரவர்த்தி, நண்பு மாமா, என் உயிரிலும் மேலான
என்னுடைய தாய் மாமன் எங்கள் அம்மா அவர் தான். தாய் மாமனா? அவரை நான் அறிமுகப்படுத்துறதுல பெருமைப்படுறேன். அந்த மனுஷன் நாடகத்துக்கு சம்மந்தமே இல்லாதால் ஏன் நாடகத்துக்கு வந்தார் தெரியுமா? ஏன்? மறுமைய நாடக உலகத்தில் பப்புன்னு வேஷம் போயிட்டு உள்ளே போயிட்டான், சேராத சவகாசத்தில் கெட்டு போயிடுவான்னு நினச்சி என்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே இந்த சீன் மூட்டையும் இந்த தாளத்தையும் கையில் தூக்கிட்டு நாக்குட்டியாட்ட என் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு தர்றாரு. மாப்பிள்ளை கெட்டு போயிடுவாருன்னு மாமா வந்தாரா இல்லை மாப்பிள்ளை பிள்ளைகளை பூரா கெடுத்து போடுவாருன்னு வந்தாரா? அப்படிப்பட்ட என் அன்பு தாய் மாமா, என்னுடைய பாசத்துக்குரிய சகலை. ஹலோ, அம்மா கூட கூட பிறந்தா தாய் மாமே. தாய் மாமன் தான். சகலைனா எப்படி? 2 முறை வருது. எப்படி? அம்மாவோட பிறந்ததுனால ஒரு முறை தாய் மாமே. அவர் கோவப்பட்டாப்ல, தாய் மாமனை போய் சகலை என்ற அது சகல முறை எப்படி வந்துச்சுன்னா, நானும் அவரு 2 பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கிவிட்டான். அது சரி, நீங்க 2 பேரும் தண்ணி போட்டுருந்தீங்க. அந்த பொம்பளை அதுவும் தான், இல்லைன்னா கம்பெனி கொடுக்க முடியுமா? 2 பேரும் முரட்டு பயலுகள்ல போனதையும் தூங்குறவங்க தான். அப்போல இருந்தே இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? எப்பவுமே பாரம்பரியமா அரசை கீழ்பாதி மேல் பாதி நடுவில் ஒரு ஜோதி. இங்கே பப்புநாகன் எடுத்து உங்களை எல்லாம் கேள்விக்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்று பெற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பன், உங்கள் ஆர்பி அரியர் ஆகிய நான். இங்கே பப்புன் காமிக்கு பொம்பளை அவ்வையாரு கழுத குதிரை அம்புட்டு நான் தான் அடைச்சாகனேன். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள். என்ன கோல்? நாடகம் முடியல இருந்து பாருங்க. ஏன் எல்லா நாடகத்திலையும் முருகன் வருவார், சந்திக்கிறதுக்கு நாரதர் வருவாரு. நியாயம். இன்று முருகனை சந்திக்க ஔவையார் வருவாங்க. இருந்தீங்கன்னா ஔவையாரை பார்க்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி வேன் எடுத்துக்கிட்டு காரைக்குடி போயிடும். இப்போ நீங்கள் அங்கே போய் தான் தேடி பார்க்கணும். இருக்கிற லட்சத்தை முடிச்சு பார்த்துக்கிறங்க. என்னோட இணைந்தீங்க நாட்டியமாட காத்திருக்கின்ற நடன செஞ்சாரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன செய்ய போறா வச்சிருக்க இந்த புள்ள அப்படியா? நீயாக இவ மனசை கில்லாதே கில்லலே கில்லாதே அடக்கில்லலே அடியே அடியே இவளே வாழ்க்கை பாராக்க பிறந்தவளே மாமானும் கூப்பிடத்தான் சாமானு காசே. என்ன தேடுற? நீயும் தேடுற மாதிரி தான் இருக்கியா? என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா, இவ என்ன சொல்ல போறா, எப்ப சொல்ல போறா, இவ எப்ப சொல்ல போறா, அடியே அடியே இவளே என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறான்னு என்ன சொல்ல போறா? ஒன்னும் சொல்ல மாட்டா. மாமாம்பா, மச்சாம்பா, அண்ணாம்பா, தம்பிம்பா. காலையில் பேக்க தூக்கிட்டு திருப்பத்தூரில் இறங்கி புதுக்கோட்டைக்கு போயிட்டே இருப்பான். வேற என்ன செய்ய போறா? நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா. ஆனால் பொம்பளை பிள்ளைய சொன்னே சுரேஷ் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுரேஷ் இந்த பாட்டு மட்டும் இல்லை, பாடுற ஒவ்வொரு பாட்டும் முத்து முத்தா இருக்கும். முதல்ல ஒரு பாட்டு பாடினாப்புல, ஆமா, 3 முழு மல்லிகைப்பூ என்ன முத்தமிட்டு சொல்லுதடி முட்டை பொண்ணு என்ன முட்டை சொல்லி கேட்குதடி நான் காவலுக்கு மட்டுமல்லடி உன் கட்டிலுக்கு சொந்தக்காரடி. அடுத்த வார்த்தை கவனிக்கணும். நான் சரக்கடிக்க சொல்லி தாரண்டி. என்ன சரக்கு இல்ல, சொடக்கு 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 எடுக்கவா? என் காதல சரக்கடிக்க சொல்லித்தாரண்டின்னு விழுந்துச்சு. பரவாயில்ல, ஏதாவது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா. மேலும் இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையிலே ஒலிபெருக்கி அமைச்சு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு RKS ரேடியோஸ் ஆணையூர். போடுங்க மாப்பிள்ள. பாராட்டுகளும் தெரிவித்து இந்த நாடகத்தினை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அடியேன் RP அரியன் ஆகியனால் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்ற இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடியில் கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்துக்கான உங்களை எல்லாம் மாப்பிள்ள நம்மளதை குறைக்கிறீங்க மாற்றி கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹலோ, இங்கே குறைச்சி விட்டீங்க மாப்பிள்ள. அங்கே எதில் வருதுன்னு பார்த்தா அதை குறைங்க. ஆமாம், மொத்தத்துக்கு விசில் வந்தோன்னு புல்லட்டுன்னு இழுத்து போடுறது எல்லாத்தையும். எங்கே நாடகத்தை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள் ஆணையூர் கிராம பொதுமக்கள் என்பதை மகிழ்வு தெரிவித்து, சீன் அமைப்பு நாகம்மாள் சீன் கம்பெனி அரசர் குலம் உரிமை ஜோதி என்பதை தெரிவித்து, சாப்பாடு அருமையான சாப்பாடு வயிறார சாப்பிட்டா. நம்ம சாப்பாட்டுக்கு நான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கடைசியாக சொன்னேன் அப்படின்னா, சாப்பாடு ஒன்றுக்கு தான் மனுஷன் இந்த கஷ்டப்படுறதே, வேறு எதுக்கு? பசின்னு ஒன்று எடுக்கலைன்னா
நம்ம வேலைக்கு போகணுங்கிற வேலையே கிடையாது. பேசாமல் கதை அடைச்சி படுத்துக்கலாம். என்ன பண்ண துளைக்க 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடனாலும் வயிறு கேட்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு பட்னியாக கடனாலும் கேட்க மாட்டேங்குது. நேரத்துக்கு பசிச்சு தொலையுது. அப்போ உழைச்சி தானே ஆகணும். அந்த சாப்பாடு போட்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னொன்று, நான் இன்னைக்கு சாப்பிட வரல அப்படின்னு கண்ணண்ணன் கூட என்ன அரியணை வரல சாப்பிட அப்படின்னாரு. அப்புறம் சப்பாத்தி கட்டிட்டு வந்து கொடுக்கன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட இங்கே மட்டும் இல்லை, எந்த ஊர்லேயும் பெரும்பகுதி சாப்பிட போகிறதில்ல. நிறையா ஊர்களில் என்னை திட்டி கூட இருக்கா. என்ன பப்புன்னு பெரிய வெண்ணெய் அவர் மட்டும் சாப்பிட வரமாட்டாரா, நாங்கள் எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கோம். போகக்கூடாதுன்னு மண்டக்கணமெல்லாம் இல்லை. ராத்திரியில் சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் உடலுக்கு சௌகரியமாக இருக்காது. கொஞ்சம் வயிறை ஃப்ரீயாக விட்டோம்னா தொழில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்றது. இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? எனக்கு பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்றதுனா ரொம்ப பயம். இதில் என்னங்க பயம் இருக்கு? எப்படி? பொம்பளை ஆளுங்க பரிமாறினாங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவேன். அந்த பழக்கத்தை விடலை. என்ன நீ தப்பாக நினைக்கிற? அதில்ல, தாய்மார்கள் பரிமாறும் போது நல்லா கவனிச்சு பாரு. அந்த தாய்மை உள்ளத்தோடு பரிமாறுவாங்க. 3 பேர் வச்சுக்கிட்டு போவாங்க. ஒருத்தர் வாழைக்காய், ஒருத்தர் வெண்டைக்காய் மண்டி, ஒருத்தர் உருளைக்கிழங்கு கூட்டு, அப்படி வச்சுக்கிட்டே போவாங்கல்ல. அப்படி போகும்போது இந்த ஆத்தா அப்படி திரும்பி அப்படி பார்க்கும். இந்த பையன் எதை முதல்ல கை வச்சு எடுத்து திங்கிறான் அதை கவனிச்சதுன்னா அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்கு. ஒரு கரண்டி சேர்த்து வை. எதை தொடலையோ அவனுக்கு அது பிடிக்காத போல வச்சு வீண் பண்ணக்கூடாது. இப்படி பார்த்து பரிமாறுவாங்க. ஆம்பளையால் பரிமாற வர்றான்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏங்க அப்படி சொல்றிய? வரும்போதே புல் போதில் தான் வருவேன். நாடகக்காரங்களுக்கு சோறு ஒன்றும் பள்ளி கொடுத்து சாவி ஆட்டோட இருக்கு வெண்ணேன் அப்படிம்பேன். அப்பா சுந்தரமூர்த்தி, சாவி உன் இடுப்பில் தாண்டா கிடக்குன்னு பெரியவர் சொல்லுவார். தெரியும், மூடு, நாங்கள் திறப்போம் கதவை அப்படின்னு போய் அந்த கதவு பூட்டு கூட சண்டை போடுவேன். ஏன் இப்படின்னா சாவி உள்ளே போகாது. இப்போ நம்ம தான் போய் சாவியை வாங்கி கொண்டா மூதேவி, இந்த ஓட்டையிலேயே விட தெரியலையே, நீ கல்யாணம் பண்ணி உன் தலையில் தீய வாரி கொண்டா அப்படின்னு பூட்டை திறந்து உள்ளே போனா அண்டாவாக இருக்கும். இப்போ சமைச்சதெல்லாம் கொட்டிட்டாங்க. முகரை கிடைப்பாரு. அண்டா மட்டும் அண்டாவான சாப்பாடு அண்டாவா. சிக்கனு, மட்டனு, கோழி, பிரியாணி, முட்டை, வறுவல் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே சாப்பிட போகிறவன் கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சாதான் சாப்பிட முடியும். ஒன்னொன்னா எடுத்து எரி வாங்கி பிடிச்சிக்கணும் கப்பு கப்புன்னு. ஒருத்தன் இலையை போட்டுக்கிட்டே போவேன், அதை ஒருத்தன் மிதிச்சு கிழிச்சுக்கிட்டே போவேன். அவனுக்கு அது போதையில் கால் மிதி மாதிரி தெரியும் போல இருக்கு. ஒருத்தன் கிளாஸ் வச்சுக்கிட்டே வருவேன், அதை ஒருத்தன் உதச்சி தட்டி விட்டுக்கிட்டே போவேன். இதை பூரா பிடிச்சி இழுத்து வச்சு இந்த சோத்தை தின்னு விடணும்டான்னு உட்கார்ந்தா அப்பத்தான் ஒருத்தன் சவுண்டு அங்கேருந்து கொடுப்பேன். எப்படி? ஏ மாப்பிள்ளை அக்காளி என்ன பரிமாறுற, வேட்டியை மடிச்சு கட்டு, கிளாஸை தட்டுதுல. ஏ மாமு, நாங்கள்லாம் பட்டு வேட்டி கட்டின பாரம்பரியம் தெரியும்லன்னு அப்படி ஏற்றி நெஞ்சில் கட்டிடுவேன். முண்டை டவுசர் போட்டிருக்க மாட்டேன், அந்த ஞாபகம் இருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பரிமாறிட்டு போனோன்னா போயிடலாம். இந்த பந்தியில் தெரிஞ்ச ஆளுகளை பார்த்துருவேன். ஏ தொர்ராஜு அண்ணா வணக்கம்ண்ணே. நீ தானே அந்த செல்லு பாட்டு பாடுறாள்? ஆமா, நான் தான் உன்னை போட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா சாப்பிடு. சரிங்கண்ணே அப்படின்னு குத்த வச்சு அவன் இலைக்கு முன்னாடி தானே இப்படி உட்காந்து கருமத்தை இது போய் இலையில உட்காந்துருக்கும் தவக்கலையாட்ட. அப்போ தொர்ராஜ் முகத்தை பார்க்கணும். 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து சோத்தை திங்கிறதா சோத்தை வெட்டி வேஞ்சு என்னடா கருமாந்திரமேன்னு கையை வச்சு தள்ளினாலும் போகாது, திரும்ப வரும். எந்திரிச்சும் போக மாட்டேன், நல்லா சாப்பிடுமே. எதை சாப்பிட்றது? இதில் பக்கத்தில் ஒருத்தன் அறப்போத டே சொந்த மச்சுனே நான், எனக்கு வெறும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், ஆல்ரவுண்டுக்காரனுக்கு மட்டும் கோலா உருண்டை சூப்பெலும்புலாம் வச்சுருக்கேன். அவன் போதைக்கு அது கோலா உருண்டை சூப்பெலும்பா தெரியுது. நல்ல வேலை எடுத்து சூப்பாமல் விட்டானே. அதுக்கு இவன் ஒவ்வொரு இலையாத்தானே வச்சு வரணும், வரிசையாக குத்த வச்சு போயான் போல. இதில் 2 வருஷம் உட்காந்துருப்போம் நம்ம. இங்கிட்டு நம்ம ஆம்பளையாள், ஆமாம், இங்கிட்டு பொம்பளை பிள்ளைய. இங்கிட்டு நமக்கு குழம்பு ஊத்துறோம்னு இங்கிட்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நல்லா இது போய் மட்டார்னு அன்னைக்கு அந்த பிள்ளை டான்ஸ்கார பிள்ளை கண்ணில் அடிச்சு தண்டி வீங்கி போய் கிடந்து உருளுது. அந்த பிள்ளை யாரோ மாமா மாமான்னு கத்துது. அந்த பிள்ளை பார்த்தேன், ஐயோ இதெல்லாம் பரிதாப கொடுமையா இருக்கேன்னு டக்குன்னு 108க்கு போன போட்டு ஆளை ஏற்றி நேராக மதுரை கொண்டு வந்துட்டேன். எந்த லாட்ஜுக்கு? லாட்ஜுக்கா? அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு. கண்ணு சமாச்சாரம் இல்லை, அரவிந்த் ஆஸ்பத்திரி கொண்டு போட்டா பூரா வெளிநாட்டு டாக்டரா இருக்கான். கன்ஃபியூஸ் ஆகுறேன். எதில் அடிச்சாங்கன்னு தெரியல, இப்படி வீங்கிருக்கு. இரும்புல அடிச்சாங்களா, கம்பில் அடிச்சாங்களா, கையில் அடிச்சாங்களா, அந்த பிள்ளை சொல்ல மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குது? எப்படி இதில் அடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? சிரிக்குதாங்க, சும்மா இருக்கு சார் அப்படின்னு. அப்புறம் நான் போய் டாக்டர் காதுக்குள்ளே சொன்னேன், சார் இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல பரிமாறுற பார்ட்டி ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். டாக்டர் சொன்னார், அந்த பிள்ளை இங்கேயே இருக்கட்டும், முதல்ல அவனை தூக்கிட்டு வாங்க. ஏன்
எவ்வளோ பேரை கொல்ல காத்திருக்கான்னு தெரியல. இளவட்ட கல்லாட்ட தொங்க விட்டுக்கிட்டே அலைவான் போல இருக்கு. முதல்ல அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் பந்தியில் சாப்பிட போகிறதில்ல. ஹோட்டல்னா போயிடுவேன். ஹோட்டல்னா டேபிள் சேர் போட்டு தானே உட்காடுறான். அவன் எவ்வளவுதான் வெட்டி தூக்கி கட்டினாலும் டேபிளுக்கு மேலே வந்துட போகுது. ஒரு தைரியம் தான். ஆனால் தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா சொல்கிறேன். எங்கேயாவது கெடா வெட்டு விருந்துன்னு பாண்டி கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக போங்க. கண்டிப்பாக கெடா வெட்டுனா சிறக்கூட தான் இருப்பாங்க. ஒரு ஐடியா சொல்கிறேன். வீட்டிலேருந்து போகும்போதே பழைய காலன்ற அட்டை இருக்குல்ல, பிள்ளையார் படம் போட்ட அட்டை, அதை கையில் எடுத்துக்கிறங்க. எதுக்கு? சாப்பிட உட்காரும்போது சோறு சூடாக இருந்தால் வீசிக்கிறதுக்கு ஆகும். இன்னொன்று, பரிமாறிட்டு வர்றப்போ பாருங்கள், போதையில் வர்றான்னு தெரிஞ்சுதுன்னா இந்த அட்டையை இலைக்கு முன்னாடி அப்படி வச்சுக்கோங்க. அவன் என்ன தான் குத்த வச்சாலும் அட்டைக்கு அங்கிட்டு தான் உட்காருவான். நீங்கள் அட்டையை வைக்கலைன்னா அவன் இலையில கொட்டையை வச்சுருக்கேன். அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கவனம் கவனம் கவனம். இங்கே பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடிய வினத்துக்கு கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். ஹார்மோனிய பேரரசு சுரேஷ்குமார் அவர்களுக்கு ஆடிய அணைக்கப்படுகிறது. மருதகத்துவான் அன்பு மகன் பிரகாஷ் அவர்களுக்கு ஆடிய அணைக்கின்றார்கள். ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு ஆடிய அணைக்கப்படுகிறது. லய சக்கரவர்த்தி அருமை மாமா ஜோதி அவர்களுக்கு ஆடிய அமைக்கின்றார்கள். இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்கள் மற்றும் ஆர்பி அறிஞரன் யூடியூப் சேனல் மிஸ்டர் ஐயப்பன் அவர்கள் வாங்க. கிராமத்திலேருந்து கிராமத்து மேடை யூடியூப் சேனல் கிராமத்திலேருந்து வந்திருப்பாராக்குன்னு நினச்சேன். நான் கிடைச்சேன். கிராமத்து மேடை யூடியூப் சேனல் மூவருக்கும் ஆடி அணைக்கின்றார்கள். வாயா வந்து வாங்கிக்க. வா 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 பைய பைய. இல்லை ஆள் உங்களை மாதிரியே இருக்கார் அவரு. அடப்பு தடப்பா. அப்புறம் என் மையன் என்னை மாதிரி இல்லாமல் யார் மாதிரி இருப்பேன்? இது ஒரு பேச்சுன்னு. நான் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் மட்டும் அவங்கெல்லாம் நம்பிடுவாங்களாக்க. இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் நாடக உலக செவாலியர் சகலகலா வல்லவர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது பெற்ற ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நன்றி. ஆடிய இனத்தை கௌரவப்படுத்திய நமது அனைவர் கிராமத்திற்கும் பிளாக் கமிட்டியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ந்த வணக்கம். சீன் அமைத்து கொடுத்த எம் நாகம்மாள் சீன் கம்பெனி உரிமையாளர் ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒரு விஷயம் எனக்கு துர்ராஜிட்ட ரொம்ப பிடிச்சது. தமிழக அரசால் எனக்கு மாவட்ட விருதான கலை சுடர்மணி விருது கொடுத்தாங்க போன ஆண்டில். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த விருது வாங்கினதில் எனக்கு ஒரு வருத்தம், ஒரு சந்தோஷம். விருது வாங்கினது சந்தோஷம். ஆனால் மேடையில் எந்த நடிகர் விருது வாங்கினாலும் நான் சொல்லலாம், இந்த விருது பெற்ற ராஜபாட் அவர்கள், இந்த விருது பெற்ற நாரதர் அவர்கள் சொல்லலாம். ஆனால் நான் விருது வாங்கிட்டு நானே விருது பெற்றேன்னு என்னை சொல்லிக்க முடியாது. அது தற்பெருமையாக தெரியும். அதனால் சொல்லவே மாட்டேன் எந்த மேடையிலேயே. ஆனால் துர்ராஜ் வந்தால் மட்டும்தான் அதை மேடையில் அதை சொல்லி அதை கௌரவப்படுத்த, ஒரு கலைஞனை கௌரவப்படுத்துகின்ற அந்த அருமை தெரிந்த என் சகோதரனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்ம பொம்பளை பிள்ளை அனுப்பணும். போகிறதுக்கு முன்னாடி